தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களாக பல பேர் எதிர்பார்த்துக்கின்ற ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனில் என்ன மாதிரி போஸ்டிங் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 17,000 ஆரம்பித்து அதிகபட்ச சேலரியாக மாதம் பார்த்தீங்கன்னா 63,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராப்பராக எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். சரியா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எவ்வளோ வயது இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சொல்லக்கூடிய ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 14 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கூடிய ஏஜ் லிமிட் தான். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து தெரபிக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சீனியர் ட்ரீட்மெண்ட் லெபரேட்டரி சூப்பர்வைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெபரேட்டரி சூப்பர்வைசர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியனுக்குமே கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க, MMU கிளீனர் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்டா. நெக்ஸ்ட் டேட்டா மேனேஜர், நெக்ஸ்ட் ஓடி அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட் ஆடியாலஜிஸ்ட், நெக்ஸ்ட் UHWC ஸ்டாஃப் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்குடைய ஜாப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 35, 50, 35, 40 அப்படின்ற வயதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 50 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்சத்தை பொறுத்து குறைஞ்சபட்சம் மீன்ஸ்னா உங்களுக்கு ஒரு 35க்குள்ளே இருந்து 50க்குள்ளே இருக்கீங்க, அதாவது 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஆடியோலஜிஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓடி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் டேட்டா மேனேஜருக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதே நீங்கள் MTSக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 63,000 கொடுக்குறாங்க, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 21,000 மாதம் கொடுக்குறாங்க, ஆடியோலிஸ்ட்டுக்கு 32,000 மாதம் கொடுக்குறாங்க, ஓடி அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 மாதம் கொடுக்குறாங்க, டேட்டா மேனேஜருக்கு 25,000 கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 19,000 கொடுக்குறாங்க, ஆக்சிலரி நர்ஸ் மிஸ் வைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 17,500 கொடுக்குறாங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17,500 கொடுக்குறாங்க, MMU கிளீனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,000 கொடுக்குறாங்க, டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 17,500 கொடுக்குறாங்க, லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17,000 வந்து கொடுக்குறாங்க, சீனியர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெபரேட்டரி சூப்பர்வைசரில் 23,000 கொடுக்குறாங்க, கவுன்சிலருக்கு 21,000 வந்து கொடுக்குறாங்க, தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வந்து கொடுக்குறாங்க, யோகா அட்டெண்ட் MPHWக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சில ஜாபுக்கு வந்து மேக்ஸிமம் ரொம்ப பெருசாலாம் ஒன்று வந்து கேட்கவே இல்லை. இதிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேச்சுலர் டிகிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா MBBS டிகிரி வந்து கேட்டிருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா BSc நர்சிங்கு, நெக்ஸ்ட் பேச்சுலர் டிகிரி, நெக்ஸ்ட் 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பிஜி போஸ்ட் கிராஜுவேட், இல்லை நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படிலாம் நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க வித் டேலியோட அப்படியே இருந்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஆக்சுவலி நர்ஸ் மிட்வைஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஆல்ரெடி
தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் கோர்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், வேலிட் லைசன்ஸ் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்க முடியும். லேப் டெக்னீஷியனுக்கு வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8 டிப்ளமோ, ஐடிஐ, 8, 9, 10, 11, 12 டிகிரி, யூஜி, பிஜி, பிஎஸ்சி இல்லை வந்து எம்பிபிஎஸ். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சினாலும் சரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி ஒரு 2-3 டவுன்லோட் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்ற இடத்துல இல்லை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு 14 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேலைவாய்ப்புகளில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்கள் அப்பா நேம் வந்து எழுதிக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. உங்களோட வயது, நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி, நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ், அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ். சரியா? ஸோ கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அட்ரஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வேறு அட்ரஸில் இருக்குன்னா மாற்றி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த இடம், எந்த தேதி அப்ளை பண்ணுறீங்க அந்த தேதி போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ் அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கூட பார்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை நார்மல் போஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/6/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடையாது, டெம்பரவரி ஜாப் தான் அப்படின்னு இருக்காங்க. பட் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் டெம்பரவரி அப்படின்றத வந்து அவங்க சொல்லலை. பட் டெம்பரவரி ஒரு ஜாப் தான். நெக்ஸ்ட் எந்த ஒரு கண்டிஷன்லையும் சரி இந்த ஜாப் வந்து நாங்கள் பெர்மனன்ட் ஜாப்பாக மாற்ற மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் சரி இல்லை எந்த ஒரு இயராக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப்பாக வந்து மாற்ற மாட்டோம், டெம்பரவரி ஜாப்பாக மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி அண்டர் டேக்கிங் லெட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுய விருப்ப ஒப்புதல் கடிதமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு இந்த லெட்டரும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் கிடையாது, உங்கள் ஊரில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் எப்படி என்ன மாதிரி எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே உங்கள் ஊரில் இருக்க நகராட்சி துறை ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கவங்க இல்லை நீங்கள் சுய நிலையோட தான் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 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 சுய விருது ஒப்புதல் கடிதம் தான். இது வந்து பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.